பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். இப்படி பொங்கல் சொல்லி சவுண்டா சொல்லி கத்தி நம்ம பொங்க வச்சு ரொம்ப ஆண்டுகள் ஆச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய தாத்தா பாட்டிகள்லாம் இந்த பொங்கலை ரொம்ப அருமையா செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இன்றைய காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா, டிவி ஆகட்டும், வலைதளங்கள் ஆகட்டும், எல்லா இடங்கள்லயுமே பாத்தீங்கன்னா இந்த நடிகர்களை தான் இந்த தை திருநாள்ல ப்ரொமோட் பண்றாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, உண்மையான செலிபிரிட்டிஸ் யாருன்னு கேட்டீங்கன்னா உழவர்கள் மட்டும்தான், விவசாயிகள் தான். இந்த தை திருநாளே, இந்த தை முதல் நாள் ஏன் திருநாளை கொண்டாடுறாங்கன்னு கேட்டீங்கன்னா, விவசாயிகளாகிய நாங்கள் விளைவித்த பொருட்களை இறைவனுக்கு படைத்து நன்றி கூறி மக்களுக்கு ஆரோக்கியமான உணவுகளை கொடுத்துட்டு இருக்கோம். இதற்கான நன்றி கூறும் தருணமாகத்தான் நாங்க இந்த தை திருநாளை கொண்டாடிட்டு இருக்கோம். விவசாயிகளோட கஷ்ட நஷ்டங்களை இந்த உலகு மறந்து விட்டது. ஏன்னு கேட்டா, நம்ம ஒரு நேரம் உணவு இல்லாட்டினா நம்மளுக்கு வாழ்க்கையே இல்லைன்றத நம்ம யாருமே உணர மாட்டேங்கிறோம். அந்த உணர்த்தும் தருணமாகத்தான் இந்த தை திருநாளை நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். குழந்தைங்க நெல்லு மரத்துல இருந்து வருதா, எதுல இருந்து வருதுன்னு கேட்கிற அளவுக்கு இன்னைக்கு நம்மளுடைய இளைய சமுதாயம் வேற மாதிரி போயிட்டு இருக்காங்க. அதனால அதை மாற்றி நம்மளுடைய தை திருநாள் நம்மளுடைய விவசாயிகளுக்காக நன்றி கூறும் ஒரு திருநாளாக, விவசாயிகளுக்கு மட்டும் இல்லைங்க, எங்களோட கூட இருக்கிற அந்த ஆடு மாடுகளுக்கும் மறுநாள் மாட்டு பொங்கல் சொல்லி அதையும் நாங்க கொண்டாடி அதுகளுக்கும் நாங்க நன்றி கூறும் தருணத்தை வேற எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? அதனால வேற வேற நிகழ்ச்சிகள்ல நீங்க யார வேணாலும் கொண்டாடிக்கிறீங்க. ஆனா வரும் காலங்கள்ல விவசாயிகளை, உழவர்களை கொண்டாடுறதுக்கான ஒரு நிகழ்வா இதை மாத்துறதுக்கு நம்மளால மட்டும்தான் முடியும். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.